என்னோட ஏஞ்சல். தேங்க்யூ ஸோ மச். நான் தான் கடைசி. Hey guys, welcome back to our channel. This is Sarvas Mishra. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பர்த்டே தான். ஸோ இப்போ வந்து அக்டோபர் 28, அக்டோபர் 27 வந்து என்னோட பர்த்டே. ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சுது. ஸோ இப்போ வந்து பர்த்டே ஸ்டார்ட் ஆகிட்டுது. ஸோ என்னோட பர்த்டே விளாக் வந்து நான் வந்து உங்களுக்கு முன்னுக்கே போட்டிருக்கேன். அந்த வீடியோட கண்டினியூட்டி தான் இது. ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள். இது வந்து ஒரு சர்ப்ரைஸான ஒரு பர்த்டே விளாக் தான். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணிக்கு கிட்ட வந்து சேரை வந்து வெளியில் அனுப்பிட்டேன். ரூமுக்கு வரவே இல்லை. ஸோ ரூம் ஃபுல்லாக நான் இப்போ இவ்வளோ நேரம் டெக்கரேட் பண்ணி இப்போ தான் முடித்தேன் சார் வெளியில். ஸோ நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். இவ்வளோ நேரம் நார்மல் என்னோட பர்த்டே ட்ரெஸ்ஸோட நின்று பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து என்னால் எடுக்க முடியலை. இந்த டைம் மட்டும் இருந்தது. ஸோ எனக்கு மேட்சிங்காக வந்து இப்போ அவரையும் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். வெளியில் கொடுத்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வச்சுட்டேன். ஸோ அவர் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் வந்து டெக்கரேஷன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம வந்து சர்வாவை கூட்டிகிட்டு வரலாம். பர்த்டே பாய் வந்து வெளியில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பர்த்டே வெயிட் பண்ண வச்சுட்டேன். ஸோ அவர் வந்த அப்புறம் தான் கேண்டில்ஸ் எல்லாம் ஏற்ற போகிறோம். இப்போ வந்து சார் இன்வைட் பண்ணியாச்சு. வேற என்ன பண்ணி வச்சிருக்க? கேட்கவே இல்லையே. சூப்பரா இருக்கு. நிஜமாவா? தான் சொன்ன பெரிய டெக்கரேஷன் உண்டு. Happy birthday. Thank you. Happy birthday. Thank you so much. Happy birthday. Thank you. சொன்னாங்க பத்தவங்க. இதானா நல்ல கன் மாட்ட இருக்கு கரெக்ட்டா. Wish you happy birthday to you. Thank you. Happy birthday to you. Thank you dear. Happy birthday my dear husband. சரி பொண்டாட்டி. My dear friend. My everything. So happy birthday to you. என்ன கொழுந்து விட்டு எரிய மாட்டேங்குது. பொறுமையா இருக்கு. இப்பதான் வருது. கொஞ்சம் லேட் ஆகுது. உங்களுக்கு பிடிச்ச வெனிலா ஃப்ளேவர் வெனிலா கேக் ஓகே வித் ஸ்ட்ராபெரி அண்ட் செரி. நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. லுக் வைஸ் செரி. அடி பாவி. அடி பாவிகளா. This is my brownies. ஐயா ரொம்ப பெருசா இருக்கு ஐயா. ரொம்ப பெருசா இருக்கு. இது சாப்பிட முடியாது. ஸ்ட்ராபெரி. நான் ஒண்ணொண்ணா அப்படியே சாப்பிடலாம். ஃபேவரட் ப்ரௌனி. My brownie. என்ன வர மாட்டேங்குது. வா இந்தாங்க. டெஸ்ட் ஓகேவான்னு செக் பண்ணிக்கிறேன் நான். டெஸ்ட் ஓகே நினைக்கிறேன். நல்லா இருக்கு. அப்படி இருக்கு. சூப்பரா இருக்கு. Thank you. நல்லா இருக்கு. நட்ஸ் போட்டு பக்காவா இருக்கு. கடையில் சாப்பிட்ற மாட்டோம். ஓவர் ஸ்வீட்டால போகுது. பார்த்தா சுகர் போலயே. நல்லா இருக்கு. ஆனா so this is for you, your Kit Kat. My favorite. Your favorite item. Thank you. இவ்வளவு பெருசா இருக்கு. வேற லெவலா இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே இந்த ஃப்ளவர், இந்த கேண்டில், ஏதோ ரிப்பன்லாம் கட்டி வச்சு பூச்செடிலாம் வச்சு. இது என்ன இது? அது எது இந்த பூச்செடியில பூ பூத்துருக்கு. அதான் டிபிகே கட்சியில இருக்கும் பாரு. புதுசா அவங்க கட்சியில இருக்க மாட்டிருக்கு அந்த பூ. இது வாகை பூ. சோ இது உங்களோட ஃபேவரட் டிக்டாக். டிக்டாக் மாறி வந்துட்டு டிக்டாக் டிக்டாக் ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
இது வேணும் சைனீஸ் சாக்லேட் ஆச்சு இது. வாவ் உனக்கு உருகிடுச்சு. நல்லா இருக்கா? எனக்கு தெரியும் பிடிக்கும்னா வாங்கிட்டேன். ஓ எனக்கு ஓவர் ஸ்வீட்டா இருக்கு. டைரி மில்க் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். என்னால முடியாது. இப்ப கிட்கேட் சாப்பிட்டு இருந்தானே, சோ அதனால வந்து டேரி மில்க் வந்து பிறகுதான் சாப்பிடுவேன். டைரி மில்க் ரொம்ப சாக்லேட். கிட்கேட் மைல்ட். பட் வந்து கிட்கேட் பைத்தியம். சோ நான் டேரி மில்க் கிட்கேட் போனதால எதுவும் வேணாம் அப்படிதானே? எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். இன்னும் பதுக்கி வச்சிருந்தது வீட்டுல நான் பார்க்கவே இல்லை. இது வீட்டுலதான் இப்போ ஒரு 4 days முன்னுக்கு வாங்கி இன்னும் பதுக்கி வச்சிருக்கேன். Cheers. சோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் இருக்கு பாக்கல. 2.5 மணி நேரத்துக்கு இதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 2 மணி நேரமா இதான் பண்ணிட்டு இருந்தேன். உள்ள உட்காந்து நிறைய வேலை பார்த்துருப்போம் போலயே. என்னால வெளியே அனுப்பிட்டேன். என்ன செய்யறது, பர்த்டே பாய் வச்சு கண்டு டெக்கரேஷன் பண்ணேன். என்ன சர்ப்ரைஸ், அதனாலதான் வேற லெவல். உண்மையில எதிர்பார்க்கவே இல்லை. செம்மையா இருந்தது அந்த பூவு இடம். உண்மையிலே நான் ரொம்ப வியக்கேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. I never expected. எனக்கு இதெல்லாம் எனக்கு விருப்பம்லாம் கிடையாது. பட் நல்லா இருந்தது. You are my angel, you know. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படிலாம் எனக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு. என்ன தெரியல. இது என்னப்பா இது? ஏதோ வாங்கிருக்கீங்க பண்ணு. என்ன இது கையில மாட்டுறது? இது கீச்செயின். நல்லா இருக்கு பாக்க. ஆபீஸ் போறப்ப அந்த ஜீன்ஸ். ஓகே ஓகே ஓகே. ஐடி கார்டு. வேற லெவல். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு டிசைன். என்ன இன்னைக்கே நம்ம போட்டுருவாங்க. அது என்னப்பா அது? எவ்வளவு நேரம் கழட்ட வேண்டியதா இருக்கு. அலிபாப்பா 40 கோகைகள் மாட்டேன் மந்தம் கிடக்கு போல. ஓகே திறந்துடு சீசே. நான் போட்டு விடவா? யா ஷூர். அதுதான் எடுக்கணும். எப்படி இருக்கு? ஆல்ரெடி இது வர இருக்கு. இது என்ன பண்ணா அது இருக்கட்டும். அந்த கையில போடுவோம். எல்லா கையிலும் போடலாம். நல்லா இருக்கு. டிஃப்ரெண்டா இருக்குது. விண்டேஜ் விண்டேஜ் எஸ்டிஆர் ஸ்டைல்ல இருக்கு. சூப்பரா இருக்கு. என்னோட ரொம்ப பிடிச்ச கலர். யா ரொம்ப பிடிக்கும் இந்த கலர். எடுத்த உடனே இது பண்ணா எனக்கு ஸ்னோ பூட்ஸ். இது ரெயின் ப்ரூஃப்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சூப்பரா இருக்கு கலர். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. இனிமேட்டு விண்டருக்கு தான் போட்டு போவேன். சோ இனி அப்கமிங் வந்து விண்டர் தானே, சோ யூஸ் ஆகும். யா ரொம்ப யூஸ் ஆகும். Thank you so much. Oh my god. ஃபேண்ட். இந்த ஃபேண்ட் என்கிட்ட இருக்கு. இது என்கிட்ட இருந்த கலர். ஆனா சின்னதா இருந்தது, பெருசா இருக்கு. கால் ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்குது. உங்கள்ட்ட இருந்தது முதல்ல இதுல பேண்ட் வச்சது. அது ஸ்டைலா இருக்கும். அதுதான் ஸ்டைலா இருக்கும். ஸ்டைல் தெரியுமா? இப்ப இதுதான் ஸ்டைல். ஏன்பா இது கோமாளி மாட்டம் பெருசால பாருங்க. இந்த கொரியன்ஸ் எல்லாம் இப்ப இப்படிதான் போடுறீங்க. சோ கொரியன்ஸ் இந்த ட்ரெண்ட ஃபாலோ பண்ணுங்க. இந்த கொரியனோடதுல தாங்க முடியல. நாங்க இந்திய தமிழ்நாட்டு பையனப்பா. இந்திய பையனால இப்ப வந்து ஃபாரின் வந்தாச்சு. சோ ஃபாரின் ஸ்டைல்ல ஃபாலோ பண்ணனும். மை ஃபேவரட் சூப்பரா இருக்குது. கேஷுவல் ஷூ, வின்டர் ஷூ, ஒரு கேஷுவல் ஷூ. பார்க்க நல்லா அட்ராக்டிவா இருக்கு அந்த கலர். அப்படி நான் இது பண்ணாங்க. சூப்பரா இருக்கு கலர். அருமையா இருக்கு. ஒரு ஆபீஸ்க்கு தான் நான் ஸ்பெசிஃபிக்கா. இதோட என்னோட 4வது பிளாக் ஃபேன் ஜீன்ஸ். 4வது ஜீன்ஸ் இது எனக்கு பிளாக்ல. வாவ் சட்டை செக்குடு சட்டை சூப்பரா இருக்கு. ஓ ராங்குலர் பிராண்ட் வாங்கியிருக்கேன். உனக்கு தெரியுமா அந்த பிராண்ட்லாம்? எனக்கு இதெல்லாம் தெரியும். இது பிராண்டடா? யா இந்தியா வரைக்கும் போனா அதெல்லாம் இந்த வாங்குவேன் நான். தெரியல பஃபலோ ராங்குலர் அந்த அந்த 3-4 வருஷம் அடிக்கலாம் அந்த சட்டையை போட்டு. எப்ப பாரு ப்ளூ பிளாக் மெட்டன் ஆஷ். யா மை ஃபேவரட். மூணு கலரையும் விட்டா வேற எந்த கலரும் தெரியாது. மை ஃபேவரட். அதெல்லாம் எப்படி படம் அடிச்சுக்கலாம் எப்படி சமாளிச்சு. இல்ல எனக்கு இப்ப என்ன பிளான்னா உங்களுக்கு கலர் கலரா என்னோட இவருக்கு ஏத்த மாதிரி நான் வந்து ப்ளூ பிளாக் ஆஷ்ல மட்டுமே இது போடலாம் தானே. ஸோ எனக்கு ஏத்த மாதிரி ட்யூனிங் பண்ணணும் அப்படின்ட்டு இனிமே என்ன செய்ய போறேன்னா என்னோட கலருக்கு ஏத்த மாதிரி எத்தனை கலர் இருக்கும் இனிமே இப்படித்தான் எல்லாம் கலர்ல போடணும்.
எப்ப பாரு பிளாக் ப்ளூ ஆஷ் மஞ்சள் கலர்ல எடுத்து வச்சிருக்க. அதான் சொன்னேனே அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு கலர் கலரா தான் நீ எடுப்பேன் ஹூடிஸ். யா ஹூடிஸ். நாளைக்கு பாக்குற மஞ்சள் மாக்காங்கற மாதிரி சரி. நேத்து இதே உங்களுக்கு எடுத்து கொடுத்தேன் தெரியுமா? அந்த Dress ஒன்னு இதே பாத்து அதே கலர் நினைக்கிறேன். எஸ் அதே கலர். அவ்வளவுதானா? இன்னொன்று இருக்கு என்னட்ட. என்னது? சோ உங்களுக்கு வந்து குளிருக்கு குல்லா தொப்பி. ஓ நல்லா இருக்குமே ஐயா அது. இருக்கு போன விண்டர் போட்ட விட அது வந்து ஃபுல்லா அப்படி கவர் பண்ணது கண்ணு மட்டும். அது வந்து மங்கி கேம் மாட்றீங்க. திருட மாட்றது. கள்ளித்தால அந்த 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 இதுல வர மாட்டிருக்கு. அந்த கவுண்ட் பண்ணி செந்தில் போட்டு வருவாரு நினைக்கிறேன். அந்த மங்கிக்குள்ள அந்த மாதிரி கண்ணு மட்டும் தான் தெரியும். ஃபுல்லா அப்படி கவர் பண்ணி பகல் கொள்ளை திருடு மாதிரி போவேன். வீட்டுல எல்லாம் சிறுக சேர்த்து டைம் வரும்போது பார்த்து எடுத்தேன். நம்பலாமா என்ன? நம்ப கூடாதுங்குது. பொய் சொல்றேங்குது. பொய் தானே சொல்லுது. போய் தான் சொல்லுது. அதெல்லாம் சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த இது கிளாத். என்னோட ஆபீஸ்க்கு இத போற போறோம். கருப்பு உள்ளுக்குள்ள வந்து ஆஷ் அதுவும் ரொம்ப தேவைப்படுது. நான் விண்டர் ஆரம்பிச்சிருச்சு. லுக்காவும் இருக்கும். வேற லெவல். நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. Thank you so much. செம்மையா இருந்தது. எல்லாமே சூப்பர். இன்னொரு gift இருக்கு. என்ன gift? கண்டுபிடிங்க. ரிலேட்டடா ஸ்வீட் ஷர்ட், விண்டர் ஷூஸ். இது விண்டர் ஃபேண்ட் இருக்கா என்னன்னா அடுத்து? இங்க தான் இருக்கு அந்த அந்த gift. உங்களுக்கு பக்கத்திலேயே தான் இருக்குது. ஆனா நீங்க இன்னும் கண்டுபிடிக்கல. நீயா? நீ என்னோட எனக்கு அதான் சொல்றேன். Thank you so much. அந்த gift எனக்கு நான் லைஃப்ல gift தான் இல்ல gift என்னோட வரம் ஏஞ்சல் ஆச்சு. என்னோட ஏஞ்சல். Thank you so much. நான் தான் கடைசி gift. இல்ல நீங்க தான் என்னோட பிரியாரிட்டி. I love you infinity. சூப்பரா இருக்கு எல்லாமே. எனக்கே எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எவ்வளவு தூரம் பண்ணி எதிர்பார்க்கல. 2 மணி நேரம் இதான் பண்ணிட்டு இருந்தீங்க. கேக் பண்ணி 2 மணி நேரம் வெளியில வெயிட் பண்ணி. ஓகே பரவாயில்ல. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி. I didn't believe it. சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை உங்ககிட்ட இவ்வளோ இது பண்ணுவீங்கன்ட்டு. தேங்க்யூ ஸோ மச். கஷ்டப்பட்டு ப்ரௌனி பண்ணி டெக்கரேஷன் பண்ணி பூ வச்சு இது பண்ணி இதெல்லாம் வேற லெவலில் ஏதாவது ஹோட்டல் செட்டப்ல இருக்க மாட்டிருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஸோ மறந்துடாம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறோம். ஸோ மறக்காம பிரியாணி விளக்கு, அதாவது பிரியாணி விளக்குண்டு இல்லைங்க, என்னோட பர்த்டே பர்த்டேக்கா நான் என்னோட சர்ப்ரைஸ் பண்ணேன். அதாவது இந்தியா நாளுக்கு முதல் நாள் என்னோட பர்த்டே. ஸோ அந்த பர்த்டே விளாக் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல கொடுக்குறோம். ஸோ மறக்காம போய் பாருங்க. அண்ட் டுடே சர்வா என்னோட ஸ்பெசிஃபிக்கா என்னோட பர்த்டே. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அவருக்கு கனடா வந்த பிறகு நாங்க செலிப்ரேட் பண்ற செகண்ட் பர்த்டே இது. அப்ப ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து எப்ப வந்தாங்கன்னா நாங்க வந்து செப்டம்பர் வந்தாங்க. செப்டம்பர் எண்டுல வந்தாங்க. ஸோ எங்களுக்கு அக்டோபர் எண்டுல வந்து பர்த்டே. ஸோ வந்து 1 மந்த்ல வந்து உங்களுக்கே தெரியும் ஃபைனான்ஸ் எல்லாம் ஸ்ட்ரகிளா இருக்கும். ஸோ வந்தோன்னே எங்களால அதோட இங்க வீடு எடுக்கிறது, அட்வான்ஸ் கொடுத்து இது பண்ணி ஃபீஸ் கட்டி காசெல்லாம் அதுலயே போயிட்டுது. ஒருத்தர் ரூபா கூட இல்லாம வேலை இல்லாம அல்லாடி. அது ஒரு தனி ஸ்டோரி. உங்களுக்கு நான் வேலை எடுக்கிறது எப்படி வேலை எடுத்தேன் அதெல்லாம் நான் சொல்றேன். கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட லைஃப் ஸ்டைல் வீடியோ போடுறோம். கனடா இட்ஸ் நாட் a simple thing. நம்ம வரணும்னா எப்படி பிளான் பண்ணணும் அப்படியான வீடியோஸ் லைஃப் ஜர்னி வீடியோ வேணும்னா சொல்லுங்க. ஒரு டீடைலான ஒரு vlog வந்து போடலாம். சோ வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்த புதுசுல அந்த 1 மந்த்ல வந்து எங்களுக்கு ஃபைனான்ஸ்ன்றத விட ஃபைனான்ஸும் இருந்தது, ஃபைனான்ஸ் ஸ்ட்ரகிளும் இருந்தது. ஏன்னா 1 மந்த் அது ஒரு ஒன் ஆஃப் தி ஸ்ட்ரகிள். அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்தோன்னே என்ன சொல்ற கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி தான் இருக்கும். எதுவுமே தெரியாது. எங்க பிரைசஸ் மேட்ச் பண்ணி நாங்க எடுக்கலாம், என்னென்ன கடைகள் இங்க இருக்குது எதுவுமே தெரியாதானே. ஒரு புதுசா ஒரு நாட்டுக்கு வந்த எப்படியோ பாலைவனத்துல வந்து விட்ட மாதிரி இருக்கும். வேலை தரதுக்கே டைம் இல்லை எனக்கு. அதோட என்ன சொல்றது ஆக்களை பழகணும், நிறைய பஸ் கிடையாது. அப்படி இங்க நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. அதனால எங்க போறது, எப்படி பர்ச்சேஸ் பண்றது எதுவுமே தெரியாது. பட் இப்ப வந்து எங்களுக்கு இது ரெண்டாவது பர்த்டே. ஜிடிஏவே ஓடி ஆடி வந்தாச்சு. எல்லா இடமும் தெரிஞ்சாச்சு. தெரியும் எப்படி எங்க பர்ச்சேஸ் பண்றது, என்ன மாதிரி ஒன்று கொண்டு போறது எல்லாமே ஓரளவுக்கு தெரியும்.
ஸோ அதனால வந்து இப்ப வந்து 2வது பர்த்டே வந்து நாங்க ஏதோ எங்களால சூப்பரா, முடிஞ்சதுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சாட்டிஸ்ஃபைடா நான் சர்வாக்கு செய்யணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சாட்டிஸ்ஃபைடா செஞ்சுட்டு இவ்வளவு தூரம் பண்ணதே பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு. நினைக்கவே இல்லை. சூப்பர். இது சின்ன சொல்ல முடியாது. எனக்கு உண்மையிலே ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. என்னோட மண்டையில் எப்பவுமே இருக்கும், நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணோம், எப்படி நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப எனக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளவு இதா இருந்தா கூட நம்ம ஓகே பர்த்டே பாய் எமோஷனல் ஆகாதீங்க எமோஷனல் ஆக விடக்கூடாது. ஸோ நீ சொல்ல வலிக்கிட்டே இருந்தா அப்படி எமோஷனல் ஆகி சொந்த கதை சோக கதை எல்லாம் அப்படி மண்டையில ஓடிக்கொண்டும் அப்புறம் தூங்க மாட்டார், நித்திர கொள்ள மாட்டார். ஸோ அதனால இன்னைக்கு வந்து பர்த்டே பாய். ஸோ பர்த்டே பாய் வந்து ஹாப்பியா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வச்சுக்கலான்னு. ஸோ ஓகே கைஸ், thank you so much for your watching. And இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அதோட நீங்க செலிப்ரேட் பண்ண மூமெண்ட்ஸ் இருந்தா எங்களோட ஷேர் பண்ணுங்க. ஒரு பாசிட்டிவ் வைப்ஸா இருக்கும். இப்படி வந்து உங்களுக்கு ஹஸ்பண்ட் வைஃப் நீங்க இல்லாட்டி வைஃபோட பர்த்டேக்கு ஹஸ்பண்ட் இல்லாட்டி ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு வைஃப், ஸோ இல்லாட்டி நீங்க உங்களோட கிட்ஸுக்கு, ஸோ பேரண்ட்ஸுக்கு அப்படி உங்களை செலிப்ரேட் பண்ண ஒரு அன்எக்ஸ்பெக்டட் இல்லாட்டி ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு எமோஷனலான எப்படியான பர்த்டே ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும் உங்களை மறக்க முடியாதா இருந்தா மறக்காம எங்களோட ஷேர் பண்ணுங்க. எங்களுக்குமே அண்ட் ஏதாவது உங்களுக்கு வந்து பர்த்டே சர்ப்ரைஸ் ஐடியாஸ் இருந்தாலும் அதையும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க போடுற கமெண்ட் தான் எங்களுக்கு வந்து ஒரு ஷேர் அப் மாதிரி அண்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பூஸ்டப் இருக்கும். அதை விட இப்ப நாங்க வந்து வேற ஒரு நாட்டுக்கு வந்து இருக்கிறோம், ரைட்? ஸோ நீங்க கொடுக்குற அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் அந்த நீங்க கொடுக்குற உங்களோட அந்த மெமரிஸ் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு என்ன சொல்ற ஒரு ஃபேமிலி ஒரு பாண்டிங் வந்து எங்களுக்கு இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் பண்ணுங்க, உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் வந்து தாங்க. தேங்க்யூ அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே டு மை லவ் எவ்ரிதிங். Okay guys, so see you in next video. Thank you guys. So much.